17,000 பட்ஜெட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்புற மாதிரி இல்லைல்ல. வெல், OPPO K1ல் இது தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் பேக், முன்னாடி ஒரு 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த K1 பற்றி பார்ப்போம். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்குது? பின்னாடியா, முன்னாடியா, இல்லை இன் டிஸ்பிளேவா? உங்கள் சாய்ஸ் என்ன? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ முதல்ல ரெகுலர் OPPO பாக்ஸ், பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம், சீலை கட் பண்ணலாம், டாப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே இதுதான் OPPO K1. இதில் உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிரேடியன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா, சிம் எஜெக்டர் பென், ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு சாஃப்ட் கேஸ், ஆப்பிள் இயர்பாட் ஸ்டைலில் இயர்ஃபோன்ஸ், ஒரு மைக்ரோ USB கேபிள், கொஞ்சம் டைப் C யூஸ் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். எனிவே ஃபைனலாக ஒரு 10 வாட் ட்ராவல் அடாப்டர். ஸோ இப்போ K1க்கு திருப்பி வருவோம். இந்த ஃபோனை பிக்கப் பண்ண உடனே முதல்ல நம்ம நோட்டீஸ் பண்ண போகிற விஷயம் அந்த கிரேடியன்ட் பேக். அந்த ஃபினிஷ் அப்படியே சைட்ஸில் ஸ்பில் ஆகுது. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. வெல், லுக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கையில் பிளேஸ்மெண்ட்ஸும் பார்ப்போம். பவர் பட்டன் ரைட்டில், செகண்டரி மைக் டாப்பில், வால்யூம் பட்டன்ஸ் ஒரு ட்ரிபிள் ஸ்லாட், எஸ் டெடிகேட்டட் மைக்ரோ SD சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் லெஃப்ட்டில் இருக்குது. பாட்டமில் ஒரு மைக்ரோ USB போர்ட், லவுட் ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணல. இந்த பேக் மட்டும் பார்க்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரண்ட்டில் உள்ள 6.4 இன்ச் டிஸ்பிளேயும் தாறுமாறாக தான் இருக்குது. இது ஒரு Full HD + AMOLED பேனல். AMOLEDங்கிறதுனால பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக, இங்கியாக, கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. டாப்பில் ஒரு சின்ன டியூ ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் சென்சர்ஸ், அப்புறம் அந்த 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. OPPO பெசல்ஸையும் நல்லா ஸ்லிம்மாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த சின்ன நாட்ச், ஸ்லிம்மான பெசல்ஸ் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. 6.4 இன்ச் டிஸ்பிளே இருந்தாலும் கைக்கு ஓரளவுக்கு அடக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ OPPO இங்கே ஏன் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கறதுக்காக. ஸோ இது OnePlus 60ல் உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி தான் இருக்குது. நல்லா அக்யூரேட்டாக, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ 20,000 ப்ரைஸுக்கு கம்மியாக 25 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இந்த மாதிரி கிரேடியன்ட் பேக், இது எல்லாத்தோடையும் OPPO ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்கன்னு ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட ஆரம்பித்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக கொஞ்சம் சிப்பை மொக்கையாக கொடுக்க போகிறாங்க. ஒரு Snapdragon 450 இல்லை MediaTek Helio P23 இப்படி ஏதாவது மொக்கையாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் OPPO இப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆனால் இங்கே Snapdragon 660 கொடுத்துருக்காங்க. 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜோட. இந்த underclocked 660 நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். Realme 2 Pro, Zenfone Max Pro M2 அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு பார்க்கையில் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நான் கொஞ்சம் நேரம் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணேன். அந்த டயத்துக்கு இந்த K1 நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்னாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பேக்கப் பண்ண ஒரு 3600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கலர் OS ஜென்ரலாக ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணும் பேட்டரியை. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இங்கே கலர் OS பற்றி பேசலை. இது கலர் OS 5.2, Android 8.1 Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் OS பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி இங்கே நான் எதுவும் தனியாக பேச போகிறதில்ல. ரெகுலர் ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் சைட் பார், ஃபேஸ் அன்லாக், ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக கேமராஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இது கூட ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே கலர்ஸ் நல்லா இருந்துச்சு, டீட்டெயில்ஸ் அதிகமாக இருந்துச்சு, டைனாமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் உள்ள லென்ஸ் அப்பர்ச்சர் f1.7, அதனால இந்த பொக்கே, அதாவது பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா ஷாலோவாக நல்லாவே இருந்துச்சு. இங்கே எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர் என்னென்னா, போர்ட்ரேட் மோடில் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது இந்த செக்மெண்ட்டில் ஜென்ரலாக நம்ம பார்க்குறதில்ல, பட் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில், வெல், இதெல்லாம் நாங்கள் இந்த 25 மெகா பிக்சல் கேமரா வச்சு எடுத்த செல்ஃபீஸ் நல்லா தானே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் இந்த K1 17,000 அந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு அஃபிஷியலான ப்ரைஸிங் இல்லை, பட் கையில் கிடச்சவொன்னா கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 17,000 இந்த ஃபோன் வருதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up, thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான், இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.